ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளான்ச் மேனேஜ்மெண்ட், கேஸ்கெட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டார்க்கிங் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளான்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரெஃபைனரிக்கு மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த ஃப்ளான்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேஸ்கெட் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளான்ச் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளான்ச் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒன்று வந்து ஃப்ளான்ஜோட ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளான்சஸ். இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ளான்ச் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, நீங்கள் எடுக்கிற கோல்டில் 916 KDM அப்படின்னு பிரிண்டடாக இருக்கும். இட் மீன்ஸ் அந்த கோல்டோடைய ஸ்டாண்டர்ட் வந்து 916 KDM. அதே மாதிரி ரெஃபைனரில் இருக்கிற எல்லா ஃப்ளான்சஸுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ வேர்ல்டு வைடு இருக்கிற ஒரு 5 ஸ்டாண்டர்டான மட்டும் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக இருக்கிறது ANSI B16.5. அதாவது ANSI அப்படின்றது அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். அடுத்ததாக இருக்கிறது ரெஃபைனரியில் மோஸ்ட் காமனாக இருக்கிறது ASME, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்ததாக API 6A, அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட். அடுத்ததாக இருக்கிறது ASTM, அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல்ஸ். லாஸ்ட்டாக இருக்கிறது BS 1560, அதாவது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் ரெஃபைனரியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் எல்லா ஃப்ளான்ச்சையும் நீங்கள் விஷுவலாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளான்ச்சோட ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் சைஸ், ரைட்டிங் எல்லாமே அதில் வந்து பஞ்சிங் ஆகிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளான்சஸ். டைப் ஆஃப் ஃப்ளான்சஸில் ஃபஸ்ட் வந்து வெல்டிங் நெக், சாக்கெட் வெல்ட், ஸ்க்ரூட், ஸ்லிப் ஆன் ஃப்ளான்ச் அண்ட் பிளைண்ட் ஃப்ளான்ச், தென் லேப் ஜாயிண்ட் ஃப்ளான்ச் அண்ட் ஓரிஃபேஸ் ஃப்ளான்ச். இப்போ நான் சொன்ன இந்த 7 டைப்பான ஃப்ளான்சஸோடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அதோட இமேஜஸை பற்றி அடுத்து பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளான்ச்சில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெல்டிங் நெக் ஃப்ளான்ச். இந்த இமேஜஸை நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை ஆகும். இதில் காமிச்சிருக்கிற இந்த ஆரோ மார்க் வந்து வெல்டிங் ஜாயின். இந்த வெல்டிங் ஜாயின் வந்து பட் ஜாயின் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக இருக்கிறது பைப். ஸோ ஃப்ளான்ச்சில் இந்த மாதிரி நெக் வச்சுருந்துச்சுன்னா அது வெல்டிங் நெக். அடுத்ததாக சாக்கெட் வெல்ட். இந்த இமேஜஸை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரெட் கலரில் ஆரோ மார்க் காமிக்கிறது வந்து பைப் சீட்டிங் ஏரியா. இதுக்குள்ளே தான் பைப்பை உள்ள சொருகி வைப்பாங்க. அடுத்ததாக இருக்கிறது வெல்டிங் ஜாயின், மேலே வந்து பைப். இந்த மூணும் சேர்ந்து இந்த இமேஜஸ் படி இருந்துச்சுன்னா அது சாக்கெட் வெல்ட். இந்த வெல்டிங் ஜாயின் வர இடத்த வந்து சாக்கெட் வெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஃப்ளான்ச்சோட பேர் சாக்கெட் வெல்ட் ஃப்ளான்ச். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளான்ச்சில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரூ டைப் ஃப்ளான்ச். ஸ்க்ரூ டைப் ஃப்ளான்ச்சை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த வகையான வெல்டடும் வராது. ஃப்ளான்ச்சோட சென்டரில் இன்டர்னலாக த்ரெட்டட் இருக்கும். அப்படி இன்சைட் த்ரெட் இருந்துச்சுன்னா அதோட பேர் ஃபீமேல் த்ரெட்டட் ஃப்ளான்ச். மேபி இது எக்ஸ்டர்னலாக இருந்துச்சுன்னா மேல் த்ரெட்டட் ஃப்ளான்ச். மேலே இருக்கிறது த்ரெட்டட் பைப். நாலாவது ஃப்ளான்ச்சாக நம்ம பார்க்க போகிறது ஸ்லிப் ஆன் ஃப்ளான்ச். இது பார்க்குறதுக்கு ஸ்க்ரூ டைப் மாதிரியே இருக்கும், பட் இன்டர்னலாக அதில் எந்த த்ரெட்டும் இருக்காது. ஸோ பாட்டத்தில் இருக்கிறது வந்து ரைஸ் டு ஃபேஸ் கேஸ்கெட் ஏரியா, அது வந்து பைப். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது பிளைண்ட் ஃப்ளான்ச். இதில் எந்த ஹோலோ, த்ரெட்டடோ, வெல்டட் எதுவும் இருக்காது. ஃபார் டம்மி பர்பஸுக்காக இந்த பிளைண்ட் ஃப்ளான்ச் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வரப்போகிற ஃப்ளான்ச் வந்து ரெஃபைனரியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிற லேப் ஜாயின் ஃப்ளான்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த லேப் ஜாயின் ஃப்ளான்ச்சும் ப்ளஸ் ஸ்லிப் ஆன் ஃப்ளான்ச்சும் பார்க்குறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் போட்டிருக்க இந்த வீடியோவில் நீங்கள் இமேஜஸை கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை ஆகும். ஸ்லிப் ஆன் ஃப்ளான்ச்சும் லேப் ஜாயின் ஃப்ளான்ச்சும் பார்க்குறதுக்கு சிமிலியராக ஒன்று போல் சேமாக இருக்கும். பட் அதோட ஆப்போசிட் எண்டை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் வந்து ரைஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு ஃப்ளான்ச்சில் வந்து லைட்டாக டேப்பராக இருக்கும். ஸோ அந்த ரைஸ் டு ஃபேஸ் உள்ளது ஸ்லிப் ஆன் ஃப்ளான்ச், இந்த மாதிரி டேப்பராக இருக்கிறது வந்து லேப் ஜாயின் ஃப்ளான்ச். லேப் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டப் எண்டு ப்ளஸ் அந்த ஃப்ளான்ச்சின் செப்பரேட்டாக 2 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் லேப் ஜாயிண்ட். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஓரிஃபேஸ் ஃப்ளான்ச். இது வந்து லைனில் போகிற ஃப்ளோவை கண்டுபிடிக்கிற டிரான்ஸ்மிட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த த்ரெட்டட் பாயிண்ட் இருக்கும். இந்த த்ரெட்டட் பாயிண்டில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உண்டான டிரான்ஸ்மிட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ளான்ச்சை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃப்ளான்ச்சோடைய ஃபேஸிங்ஸ். ஃப்ளான்ச் ஃபேஸிங் அப்படின்றது கேஸ்கெட் சீட்டிங் ஆகிற ஏரியா தான் ஃப்ளான்ச்சோடைய ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டோட்டலாக 5 டைப்பான ஃப்ளான்ச் ஃபேஸிங் இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஃப்ளாட் ஃபேஸ். இந்த ரெட் கலர் ஆரோ மார்க்கில் காமிச்சிருக்கிற ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் ஃப்ளான்ச் ஃபேஸிங். செகண்டாக இருக்கிறது ரைஸ் டு ஃபேஸ். தேர்டாக இருக்கிறது ரிங் டைப் ஜாயின், அதாவது RTJ ரிங் போட்டு டைட் பண்ணோம்ல, அதுதான் வந்து ரிங் டைப் ஜாயின். ஃபோர்த்தாக இருக்கிறது டங்க் அண்ட் க்ரூ. இது வந்து 2 ஃப்ளான்ச்சு சேர்ந்தது தான் டங்க் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளான்ச்சில் மேலும் இன்னொரு ஃப்ளான்ச்சில் க்ரூவும் இருக்கும். ஸோ இது டங்க் அண்ட் க்ரூ. லாஸ்ட்டாக இருக்கிறது லேப் ஜாயின். ஸோ இது வரைக்கும் ஃப்ளான்ச் அண்டு ஃப்ளான்ச்சோட ஃபேஸிங் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக மிகவும் இம்பார்ட்டண்ட்டான இந்த ஃப்ளான்ச்சை ஜாயின் பண்ணுற இடத்துல வர்ற கேஸ்கெட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அடுத்து பார்க்கலாம். கேஸ்கெட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கேஸ்கெட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன். கேஸ்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கேஸ்கெட்,
மெட்டீரியல் ஆஃப் கேஸ்கட், அந்த கேஸ்கட்டோடைய சைஸ், ப்ளஸ் அதோடைய டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதாவது ரேட்டிங், கடைசியாக ஸ்டாண்டர்ட். இந்த 5 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு கேஸ்கெட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கேஸ்கட்டோட டைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். அது மெட்டாலிக் கேஸ்கட்டா இல்லை நான் மெட்டாலிக்கா இல்லை ஆர்டிஜாவான்னு தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி அதோடைய மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இல்லை கார்பன் ஸ்டீலான்னு தெரிஞ்சுக்கிடணும். அதோடைய சைஸ் 1/2 இன்ச்சிலேருந்து 24 இன்ச் வரைக்கும் அவைலபிள் இருக்கும். அடுத்ததாக டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை மென்ஷன் பண்ணி அதோட ரேட்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இன்ச் 150 இல்லை 1/2 இன்ச் 300 இல்லை 600 900 அப்படின்னு இருக்கும். கடைசியாக அதோடைய ஸ்டாண்டர்ட், அந்த ஃப்ளாஞ்சோட ஸ்டாண்டர்டை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏஎஸ்எம்இயா இல்லை ஏஎஸ்டிஎம்மா இல்லை ஏபிஐயான்னு ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிடணும். இது எல்லாம் தான் கேஸ்கட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கேஸ்கெட். கேஸ்கெட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பிகாஸ் கேஸ்கெட் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளாஞ்ச் டு ஃப்ளாஞ்சு கேஸ்கெட் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணோம்னா லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு மெட்டாலிக் கேஸ்கெட், செமி மெட்டாலிக் கேஸ்கெட், நான் மெட்டாலிக் கேஸ்கெட் அண்ட் லிக்விட் கேஸ்கெட் ஆர் சீலைன். இதோட டீட்டெயில்ஸை பற்றி கண்டினியூவாக பார்க்கலாம். மெட்டாலிக் கேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்கும். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலால் ஆனது. அதனால் இதை மெட்டாலிக் கேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாலிக் கேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு சாலிட் மெட்டல் கேஸ்கெட், அதாவது ஆர்டிஜே ரிங் வரதெல்லாம் சாலிட் மெட்டல் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஹாலோ மெட்டல் ஓரிங், தென் கரெக்டட் மெட்டல் கேஸ்கெட். அடுத்ததாக இந்த மெட்டாலிக் கேஸ்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் இது எங்கெங்கே அப்ளிகேஷனில் வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்கெட்டோட மெட்டீரியல், அதோடைய ரேட்டிங் ப்ளஸ் அதோட ஸ்டாண்டர்ட், இதில் அடிஷ்னலாக நம்ம அது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாலிட் மெட்டல் ரிங், அதாவது ஆர்டிஜே கேஸ்கெட். இதோட மெட்டீரியல் எதிலெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா SS 304, 306, 321, 347 இன்கோனல் அண்ட் மோனலில் மெட்டீரியலில் வரும். ஸோ இதோட ரேட்டிங் வந்து 150லேருந்து 2500 கிளாஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கும். இதோட ஸ்டாண்டர்ட் பேசிக்கலாக ASME B16.20. இது வந்து எல்லா வகையான ASME ஃப்ளாஞ்சஸ்லேயும் இந்த ஆர்டிஜே கேஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹாலோ மெட்டல் ஓரிங். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வேரியஸ் கிரேட்ஸ் ஆஃப் இன்கோனல் அண்ட் SS மெட்டீரியல் அந்த கேஸ்கெட் வரும். இதோடைய டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு ரேட்டிங் கிடையாது. இது ஹை வேக்கம் உள்ள இடங்களில் இந்த கேஸ்கெட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப் டு 700 MPa வேக்கம் உள்ள இடங்களில் இந்த கேஸ்கெட் வரும். இதோட ஸ்டாண்டர்ட்னு செப்பரேட்டாக கிடையாது. பட் இதை யூஸ் பண்ணுற இடங்கள் வந்து மோஸ்ட்லி மெக்கானிக்கல் சீலில் இந்த கேஸ்கெட் யூஸ் ஆகும். மெட்டாலிக் கேஸ்கெட்டோட ஸ்பெசிஃபிகேஷனில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கர்கோட்டட் மெட்டல் கேஸ்கெட். நிறைய பேருக்கு இதோட நேம் தெரியாது. பட் இந்த கேஸ்கெட்டோட மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட் அலுமினியம், காப்பர், அப்படி இல்லைன்னா பிராஷ், மெட்டல் இன்கோனல் அண்ட் மோனல், SSன்னு எல்லா வகையான மெட்டீரியல்லையும் இந்த கேஸ்கெட் வரும். இதோட ரேட்டிங்கும் 150 கிளாஸ்லேருந்து 2500 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இந்த வகையான கேஸ்கெட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது கிடையாது. மோஸ்ட்லி இந்த கேஸ்கெட் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வால்வு, பம்பு, எக்ஸ்சேஞ்சர்ஸ், சில ஃப்ளாஞ்சஸில், அதாவது லோ ப்ரெஷர் உள்ள ஏரியாவில் ப்ளஸ் இந்த கெமிக்கல் ஆசிட் போகிற லைன்களில் மோஸ்ட்லி இந்த கேஸ்கெட் யூஸ் ஆகும். வால்வோடைய போனட் ஏரியாவில் இந்த கேஸ்கெட் மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செமி மெட்டாலிக் கேஸ்கெட். செமி மெட்டாலிக் கேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஸ்பைரலோன் கேஸ்கெட். 100% ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே இந்த கேஸ்கெட்டை வச்சு வேலை பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் அதோடைய பார்ட்ஸை பற்றி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்பைரலோன், இன்னர் ரிங், அவுட்டர் ரிங், இந்த 3 தான் ஸ்பைரலோனில் வரும். அடுத்ததாக ஜாக்கெட்டல் மெட்டல் கேஸ்கெட். இந்த கேஸ்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸ்சேஞ்சரில் மெயினாக வரும். மீன்ஸ் எக்ஸ்சேஞ்சரோட பண்டல் கேஸ்கெட், செல் கேஸ்கெட் எல்லாமே இந்த ஜாக்கெட்டட் மெட்டல் கேஸ்கெட்டு தான் வரும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பார்த்த செமி மெட்டாலிக் கேஸ்கெட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைரலோன் கேஸ்கெட். இந்த கேஸ்கெட்டோட ஸ்டாண்டர்ட் வந்து ASME B16.20. இது வந்து எல்லா வகையான ASME ஃப்ளாஞ்சஸ்லையும் ஸ்பைரலோன் கேஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஜாக்கெட்டல் மெட்டல் கேஸ்கெட். இதோடைய கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 2500 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி இதோட அப்ளிகேஷன்ஸ்னால் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், வெசல்ஸ், பம்ப்ஸ், வால்வோட போனட்ஸ்லையும் இந்த ஜாக்கெட்டட் மெட்டல் கேஸ்கெட் வரும். ஸோ இதில் கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. ஏற்கனவே நான் சொன்ன கரெக்டட் மெட்டல் கேஸ்கெட்டும் ஜாக்கெட்டட் மெட்டல் கேஸ்கெட்டும் வேறு. பட் ரெண்டோட அப்ளிகேஷனும் ஒரே மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். மெட்டாலிக் கேஸ்கெட், செமி மெட்டாலிக் கேஸ்கெட். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நான் மெட்டாலிக் கேஸ்கெட். நான் மெட்டாலிக் கேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 டைப்பான நான் மெட்டாலிக் கேஸ்கெட் உண்டு. ஒன்று வந்து ரப்பர் கேஸ்கெட், கிராஃபைட் சீட் கேஸ்கெட். மூணாவதாக சீலன் டேப்ஸ், அதாவது இந்த டஃப்லான் டேப், இந்த கிளாண்ட் பேக்கிங், இது எல்லாமே நான் மெட்டாலிக் கேஸ்கெட் தான். கடைசியாக இருக்கிறது கம்ப்ரஸ் ஜாயிண்ட் சீட் கேஸ்கெட். இது வந்து நம்ம அந்த ஆஸ்பெட்டாஸ் சீட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் கம்ப்ரஸ் ஜாயிண்ட் சீட் கேஸ்கெட். இது வரைக்கும் நம்ம பார்த்த நான் மெட்டாலிக் கேஸ்கெட்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்னா கேஸ்கெட், மெட்டீரியல்ஸ் அண்ட் அதோட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வச்சு ரேட்டிங்ஸ், இந்த 3ஐயும் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரப்பர் கேஸ்கெட். இதோட மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு ரப்பர்.
அதே மாதிரி எத்திலின் ப்ரொப்பலைன்லேருந்து கிடைக்கிற டைன் ரப்பர், இந்த மாதிரி எதுலேருந்து ரப்பர் கிடைக்குதோ எல்லா ரப்பர்லேயும் இந்த கேஸ்கெட்டை வந்து ரெடி பண்ணலாம். இதோடைய டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா 0 தான். டெம்பரேச்சர் உள்ள இடத்துல ரப்பர் கேஸ்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. இதோட ப்ரெஷர் வந்து 150 PSI வரைக்கும் ரப்பர் கேஸ்கெட் ஹோல்ட் ஆகும். அடுத்ததாக கிராஃபைட் ஷீட் கேஸ்கெட். கிராஃபைட் ஷீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ளே வந்து ஒரு மெட்டல் சின்ன வயர் மாதிரி இருக்கும். ஸோ கிராஃபைட் வித் அண்ட் வித்தவுட் மெட்டல் இன்செட்டில் வரும். இதோடைய ப்ரெஷர்னு பார்த்திங்கன்னா 250 kg அண்ட் டெம்பரேச்சர் வந்து 220 டிகிரிலேருந்து 550 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் கிராஃபைட் ஷீட் கேஸ்கெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கம்ப்ரஸ்ட் ஜாயிண்ட் ஷீட் கேஸ்கெட். ரெஃபைனரியில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஆஸ்பெட்டாஸ் கேஸ்கெட்டோடைய டெக்னிக்கல் நேம் தான் கம்ப்ரஸ்ட் ஜாயிண்ட் ஷீட் கேஸ்கெட். இதில் வர்ற மெட்டீரியல் தான் ஆஸ்பெட்டாஸ், நான் ஆஸ்பெட்டாஸ் அண்ட் ஃபைபர். இதோடைய ப்ரெஷர்னு பார்த்திங்கன்னா 100 kg வரைக்கும் இந்த கேஸ்கெட்டை வச்சு ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி 100 டிகிரிலேருந்து 300 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் டெம்பரேச்சருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேஸ்கெட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது லிக்விட் கேஸ்கெட், அதாவது சீலண்ட். எல்லாருமே அதிகபட்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட் சீலண்ட் அப்படின்னு சொல்லி ரெஃபைனரியில் யூஸ் ஆகும். இதோடைய மெட்டீரியல் வந்து சிலிக்கான் ஜெல் இருக்கும். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 59 டிகிரிலேருந்து 329 டிகிரி வரைக்கும் இந்த ரெட் சீலண்ட் அப்படின்றது நம்ம கேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெட் சீலண்ட் அப்படின்றதும் ஒரு டைப்ஸ் ஆஃப் கேஸ்கெட் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃப்ளாஞ்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேஸ்கெட் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டுக்கும் அடுத்தபடியாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டார்க் மேனேஜ்மெண்ட். டார்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க போகிறது டைட்னிங் சீக்வன்ஸ். எந்த வகையான ஃப்ளாஞ்சாக இருந்தாலும் அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வைஸாக நம்ம டைட் பண்ணணும். டைட்னிங் சீக்வன்ஸ் அப்படின்றது, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளாஞ்சை டைட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் போல்ட்ஸ். அதில் எத்தனை போல்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சீக்வன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்லைடில் நான் காமிச்சிருக்கிறது 4 போல்ட்டு, 8, 12, 16, 20, 24 இதுக்குண்டான சீக்வன்ஸ் நான் நம்பர் படி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8 போல்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1, பாட்டத்தில் நம்பர் 2, ரைட் சைடில் 3, லெஃப்ட் சைடில் 4. அதே மாதிரி நம்பர் 1க்கும் 3க்கும் இடையில 5, 2க்கும் 4க்கும் இடையில 6, 3க்கும் 2க்கும் இடையில 7, 1க்கும் 4க்கும் இடையில 8. இதுதான் இதோடைய டைட்டிங் சீக்வன்ஸ். இதுபடி நம்ம டைட் பண்ணோம்னா ஃப்ளாஞ்ச் அப்படின்றது ஈக்குவலாக டைட் ஆகும், ப்ளஸ் லீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த டைட்டிங் சீக்வன்ஸையும் பேட்டர்னையும் நீங்கள் எல்லா ஃப்ளாஞ்சுக்கும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மேபி 1/2 இன்ச்சு, 3/4 இதுக்கெல்லாம் வந்து 4 போல்ட்டு தான் வரும். நீங்கள் ஆப்போசிட் டைட் பண்ணிங்கன்னா கேஸ்கெட் அப்படின்றது ஈக்குவலாக டைட் ஆகிரும். 4 போல்ட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா ஃப்ளாஞ்சுமே நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் டைட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கேஸ்கெட் ஈக்குவலாக டைட் ஆகும், அதே மாதிரி லீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறது 12 போல்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், ஈஸியாக புரியணுன்றதுக்காக. 12 போலை நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். செட் 1ல் வந்து நம்பர் 1, 2, 3, 4 டைட் பண்ணுங்கள். அதே மாதிரி செட் 2ல் வந்து நம்பர் 5, 6, 7, 8. அதே மாதிரி செட் 3ல் வந்து 9, 10, 11, 12 இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா கேஸ்கெட் ஈக்குவலாக டைட் ஆகும். அதே மாதிரி ஃப்ளாஞ்சும் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். டைட்னிங் சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டைட்டிங் மெத்தட். இதில் டோட்டலாக 5 மெத்தட் இருக்குது டைட் பண்ணுறதுக்கு. ஹேண்ட் ஸ்பேனர், இம்பேக்ட் ரேஞ்ச், மேனுவல் டார்க் ரேஞ்ச் மூலயமா டைட் பண்ணலாம். அதே மாதிரி 4வதாக ஹைட்ராலிக் டார்க் ரேஞ்ச், கடைசியாக ஹைட்ராலிக் போல்ட் டென்ஷனர். ஸோ இந்த மாதிரி 5 மெத்தடில் நம்ம ஃப்ளாஞ்சை வந்து டைட்னிங் பண்ணலாம். இதுதான் ஃப்ளாஞ்ச் டைட்னிங் மெத்தட். அடுத்ததாக அதோட இமேஜஸ் பார்த்துடலாம். ஹேண்ட் ஸ்பேனர், இது எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவலாக தெரியும், ஹேண்ட் ஸ்பேனரை வச்சு எப்படி டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இம்பேக்ட் ரேஞ்ச். இம்பேக்ட் ரேஞ்ச் அதிகமாக போல்ட் உள்ள இடத்துல ஜஸ்ட் லூஸ் பண்ணதுக்கப்புறம் குயிக்காக ஜாப்பை முடிக்கிறதுக்காக இம்பேக்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக மேனுவல் டார்க் ரேஞ்ச். நீங்கள் பேசிக்காக எந்த ஃப்ளாஞ்சை எடுத்துக்கிட்டாலும் அந்த போல்ட்டை டைட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டார்க் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வரைக்கும் தான் நீங்கள் ஃப்ளாஞ்சை டைட் பண்ணணும். அதுக்கு மேலே வேல்யூ போச்சுன்னா கேஸ்கெட் டேமேஜ் ஆகிரும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மேனுவல் டார்க் ரேஞ்சில் நமக்கு தேவையான டார்க் வேல்யூவை மேனுவலாக செட் பண்ணிவிட்டு டைட் பண்ணுறதுக்கு பேர் தான் மேனுவல் டார்க் ரேஞ்ச். 4வதாக ஹைட்ராலிக் டார்க் ரேஞ்ச். மேனுவல் டார்க் ரேஞ்சில் நம்ம எப்படி டார்க் வேல்யூவை செட் பண்ணி டைட் பண்ணோமோ அதே மாதிரி ஹைட்ராலிக் பம்ப் மூலியமாக டைட் பண்ணுறதுக்கு ஹைட்ராலிக் டார்க் ரேஞ்ச் அப்படின்னு பேர். ஸோ இந்த வீடியோவில் நான் அதை ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். கடைசி மெத்தடாக இருக்கிறது ஹைட்ராலிக் போல்ட் டென்ஷனர். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஹை ப்ரெஷர் யூனிட்டில் பெரிய சைஸ் உண்டான போல்ட் சைஸுகளுக்கு இந்த ஹைட்ராலிக் போல்ட் டென்ஷனர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஹைட்ராலிக் டார்க் ரேஞ்ச், ஹைட்ராலிக் போல்ட் டென்ஷனருக்கு உண்டான வித்தியாசம் என்ன, அது எதனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவரை ஸ்டே வித் அஸ் அண்ட் ஜாயின் வித் மெக்கானிக்கல் டைரி.